ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலில் டிஸ்கஸ் பண்ணுற எல்லா டேட்டாவும் பார்த்தீங்கன்னா ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்காக தான் உங்களோட நான் ஷேர் பண்ணுறேன். நீங்கள் எந்த ஷேரை வாங்குறதுக்கு முன்னாடி உங்களோட ஓன் ரிசர்ச் அண்ட் அனாலிசிஸ் அப்படிங்கிறத பண்ணிடுங்க. இன்னைக்கு இந்த வீடியோவில் கோல்டு ரிலேட்டரை பற்றின விஷயத்தை தான் உங்களோட டிஸ்கஷன் அப்படிங்கிறத பண்ண போகிறேன். அதுவும் இன் பர்டிகுலராக நீங்கள் பார்த்தீங்கன்னா கோல்டு ஷேர்ஸும் கோல்டு இடிஎஃப்பை பற்றியும் தான் வந்து நான் பேச போகிறேன். அதுக்கு முன்னாடி வந்து ஏன் கோல்டு வந்து இந்த அளவுக்கு இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது நம்ம லைஃப்பில் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம என்டையர் வேர்ல்டு கோல்ட வந்து எப்படி எடுத்திருக்காங்கன்னா, எக்கனாமியே வந்து என்டையர் வேர்ல்டு எக்கனாமிய வந்து கோல்ட வச்சு தான் டிசைன் பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு வேணா டாலர் கரன்சி இருக்கலாம். இருந்தாலும் பழைய காலத்துலேருந்து இப்போ வரையும் பார்த்தீங்கன்னா, நம்ம எல்லா ட்ரேடுக்கும் யூஸ் பண்ற ஒரே ஒரு மெட்டீரியல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கோல்டு தான். ஸோ அதனால தான் கோல்டு இந்த அளவுக்கு இன்னும் நமக்கு இம்பார்ட்டன்ட்டா இருக்கு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, மனிதர்களாக வந்து செட் பண்ணப்பட்டது. அதனாலே நம்மளே இதுக்கு வந்து ரொம்ப வந்து முக்கியத்துவம் குடுக்கறனால, கோல்டு வந்து எல்லா காலத்துக்கும் இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ப்ரிசைசஸ் மெட்டீரியலா வந்து நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். இன்னும் டெப்த்தா பார்த்தீங்க அப்படின்னா, கோல்டு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்டாண்டர்ட் வேல்யூவ வந்து நம்ம செட் பண்ணி வச்சுருக்கோம் இன்டர்நேஷனல் லெவல்ல. நீங்க இந்தியால வந்து ஒரு 10 கிராம் கோல்டு வாங்குனாலும் சரி, ஜப்பான்ல வாங்குனாலும் சரி, யூகேல வாங்குனாலும் சரி, அதோட வேல்யூ அப்படிங்கிறது ஓரளவு ஸ்டாண்டர்டா வந்து மெயின்டெயின் ஆகும். இதையே நீங்க வேற எந்த மெட்டல்ஸ் வாங்குனீங்கனாலும், ஒரு ஸ்டீல் வாங்குனீங்கனாலும், இல்ல அலுமினியம் வாங்குனாலும், அது ஒவ்வொரு கண்ட்ரிக்கு ஏத்த மாரி வேரி ஆகும். 2வது வந்து பார்த்தீங்கன்னா, எக்கனாமிக்கு வந்துட்டு எக்ஸ்சேஞ்ச் பண்ண ஒரு மணியாவே யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ ஒரு க்ரூட் வாங்குறோம், இல்ல வேற ஒரு கண்ட்ரில போயிட்டு வேற ஒரு மெட்டீரியல் வாங்குறோம் அப்படின்னா, எந்த கரன்சி குடுத்தாலும் டக்குன்னு வாங்க மாட்டாங்க. பட் இதே வந்து நம்ம கோல்டு குடுத்து எக்ஸ்சேஞ்ச் அப்படிங்கிறது பண்ணிக்கலாம். அதனாலேயே இதோட வேல்யூங்கிறது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு இடத்துல இருக்கு. 3வதா வந்து ஹெட்ஜ் பண்ணிக்கலாம். ஏதாவது ஒரு அவசர காலத்துல வேற ஏதாவது வேணும்னா ஹெட்ஜ் பண்ணி கோல்ட வச்சு நம்ம வந்து மணி அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். 4வதா வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு கண்ட்ரில எந்த அளவுக்கு கோல்டோட ரிசர்வ் இருக்கோ அத வச்சு தான் அந்த கண்ட்ரியோட மதிப்பு அப்படிங்கிறது கணக்கிடப்படும். அந்த அளவுக்கு ஒரு இம்பார்ட்டன்ட்டான ஒரு வேல்யூவா இருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, குளோபல் லெவல்ல ஒரு சென்டிமென்ட். கோல்டு தான் வந்து இருக்கறதுலயே டாப் எண்ட் மெட்டீரியல் அப்படின்னு சொல்லி நம்மளே டிசைன் பண்ணி வச்சிருக்கனால, நீங்க வந்து ஒரு யுகே காரன்ட்டயோ, யுஎஸ் காரன்ட்டயோ நான் ஒரு வந்து 10 கிலோ கோல்டு வச்சிருக்கேன் அப்படின்னா, வாவ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஒரு அலுமினியம் வச்சிருக்கேன் 10 கிலோ, ஒரு 10 கிலோ பிளாஸ்டிக் வச்சிருக்கேன் அப்படின்னா, அதோட வேல்யூ அப்படிங்கிறது ரொம்ப வந்து கீழ தான் பார்ப்பாங்க. ஸோ இந்த மாரி ரீசன்ஸ்னால மட்டும் தான் கோல்டோட வேல்யூங்கிறது நாளுக்கு நாள் இன்கிரீஸ் ஆயிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, வேர்ல்டு எக்கனாமியே வந்து பார்த்தீங்கன்னா, கோல்ட பேஸ் பண்ணி தான் வந்து டிசைனே அப்படிங்கிறது பண்ணியிருக்காங்க. ஸோ இதுவே வந்து நீங்க ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி கோல்டுல இன்வெஸ்ட்மென்ட் பண்ணியிருந்தீங்கன்னா, ஒரு ரூ. 2,500 ஒரு கிராம். இன்னைக்கு இருக்க நிலைமைக்கு ஒரு ரூ. 7,500 கிட்ட வந்திருக்கும். ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 3 மடங்கு அப்படிங்கிற அளவுக்கு உங்களுக்கு ஒரு ரிட்டர்ன் அப்படின்னு கிடைச்சிருக்கும். இதே வந்து ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி நீங்க இன்வெஸ்ட்மென்ட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா, ஒரு ரூ. 500 ஒரு கிராமு. இன்னைக்கு இருக்க நிலைமைக்கு ரூ. 7,500 ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 14 டைம் வந்து உங்களுக்கு வந்து ரிட்டர்ன் அப்படின்னு கிடைச்சிருக்கும். இத விட கோல்டோட இம்பார்ட்டன்ஸ் வந்து சொல்ல முடியாது. ஸோ இதுதான் வந்துட்டு ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம். கோல்ட சுத்தி நடக்கிறது. அதனால மட்டும் தான் கோல்டு அப்படிங்கிறது எப்பவுமே நம்ம இன்வெஸ்ட்மென்ட் அப்படிங்கிறது பண்ணிட்டு இருக்கோம். இன் டெர்ம்ஸ் நீங்க கோல்டு இன்வெஸ்ட்மென்ட் பண்றதுக்கு வேரியஸ் வழி இருக்கு. நீங்க போய் கடையில தான் கோல்டு வாங்கணும் அப்படின்னு இல்ல. பிசிக்கல் கோல்டாவும் வாங்கிக்கலாம். கோல்டு இடிஎஃப்பாவும் வாங்கிக்கலாம். கோல்டு வந்து செல் பண்ற கடைங்க இருக்கு பார்த்தீங்களா, அதோட ஷேர்ஸ நம்ம வாங்கிக்கலாம். அதான் கோல்டு ஸ்டாக்ஸா வந்து வாங்கிக்கலாம். கோல்டு மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வாங்கிக்கலாம். டிஜிட்டல் கோல்டு வாங்கிக்கலாம். இல்ல வந்து சாவரின் கோல்டு பாண்ட் இதுவும் வந்து வாங்கிக்கலாம். ஸோ நம்ம இன்னைக்கு என்ன டிஸ்கஷன் பண்ண போறோம் பார்த்தீங்கன்னா, இந்த கோல்டு ஸ்டாக்கும், இந்த கோல்டு இடிஎஃப் பத்தி தான் வந்து பார்க்க போறோம். ஏன் கோல்டு ஸ்டாக் பார்க்க போறோம்னா, கடைசியா நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 3 வருஷமா கோவிட்க்கு அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா, கோல்டோட வேல்யூ வந்து பயங்கரமா ஏற ஆரம்பிச்சுச்சு. அதனால கோல்டு ஸ்டாக்குங்கிறது மிகப்பெரிய ராலி. ஒரு 50, 100% இல்ல. 200, 300, 400%லாம் கூட நல்ல ரிட்டர்ன் அப்படிங்கிறது கோல்டு ஷேர்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்கு. அந்த மாரி ஷேர்ஸ்ல இன்னைக்கு இருக்க நிலைமையில அதில இன்வெஸ்ட்மென்ட் பண்ணலாமா? இல்ல இடிஎஃப்ல இன்வெஸ்ட்மென்ட் பண்ணலாமா? அப்படிங்கிறத வந்து நம்ம பார்க்க போறோம். ஸோ அதில இன்னும் பர்ட்டிகுலரா பார்த்தீங்கன்னா, நான் 4 ஷேர்ஸ மட்டும் தான் எப்பவுமே வந்து கோல்டுல வந்து பார்ப்பேன். டைட்டனு, கல்யாண், சென்கோ, தென் தங்கமயில். ஏன் இந்த 4 ஷேர் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, டைட்டன் வந்து பார்த்தீங்கன்னா, குளோபல் லெவல்ல அவங்களுக்கு மிகப்பெரிய பிராண்ட் நேம் இருக்கு, பிரசன்ஸ் இருக்கு, மிகப்பெரிய பிசினஸ் சப்போர்ட் இருக்கு, நல்ல புரமோட்டர்ஸ் இருக்காங்க. பின்னாடி வந்து டாடா குரூப்ஸ்ன்னு இருக்கு. 2வது வந்து கல்யாண் பார்த்தீங்கன்னா, சவுத்து இந்தியா இந்த சைட்லலாம் வந்து ஒரு நல்ல மார்க்கெட் அப்படின்னு வச்சிருக்காங்க. இப்போ ரீசென்ட்டா மிடில் ஈஸ்ட்ல வந்துட்டு இவங்களோட பிசினஸ் வந்து நல்லா டெவலப் பண்ணிட்டு இருக்காங்க. தென் வந்து சென்கோ. சென்கோ பார்த்தீங்கன்னா, நம்மளோட நார்த் ஈஸ்ட் சைட்லலாம் வந்து பார்த்தீங்கன்னா, இவங்களோட பிசினஸ் பிரான்ச் அப்படிங்கன்னு இருக்கு. எப்பவுமே நம்ம இந்தியால நார்த் ஈஸ்ட் இந்த நார்த் எண்டுலலாம் வந்து பார்த்தீங்கன்னா, எவ்வளோ பெரிய கம்பெனியா இருந்தாலும் அங்க வந்து கொஞ்சம் கம்மியா இருப்பாங்க. பட் சென்கோ அந்த இடத்துல வந்து கொஞ்சம் பிரபலமா இருக்கனால, அந்த பிராண்டையும் நான் எடுத்து வச்சிருக்கேன். தென் வந்து தங்கமயில். நம்ம தமிழ்நாட்டுல சவுத் சைட்ல வந்து ஒரு நல்ல பிராண்ட் நேம் வச்சிருக்காங்க. அந்த ப்ரொமோட்டர்ஸ் எல்லாமே பிசினஸ் மாடல் எல்லாம் நமக்கு நல்லா தெரியும். அதனாலயும் இந்த 4 ஷேர் எடுத்து வச்சிருக்கேன். இன் பர்ட்டிகுலரா நீங்க மார்க்கெட் கேப் பார்த்தீங்க அப்படின்னா, ரூ. 2,88,000 வந்து டைட்டனுக்கும்,
இது வந்து ரூ. 74,707 அப்படிங்கிற மார்க்கெட் கேப் வந்து கல்யாணுக்கும், இது வந்து ஒரு 8,000 கோடி அப்படிங்கிற அளவுக்கு சென்கோ கிட்டயும், ஒரு 5,000 கோடி ரூபாய் கிட்ட அப்படிங்கிறது தங்கமயில் கிட்டயும் இருக்கும். இன் டெர்ம்ஸ் ஆஃப் நெட் ப்ராஃபிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வருஷத்துக்கு எவ்வளோ ப்ராஃபிட் மட்டும் சம்பாதிக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, டைட்டன் வந்து பார்க்கும்போது 1000லேருந்து 3,000 கோடி ரூபாய்க்கு ப்ராஃபிட் மட்டுமே வந்து சம்பாதிக்கிறாங்க. தென் கல்யாணம் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 100லேருந்து 600 கோடி ரூபாய் வரையும் ப்ராஃபிட் ஒவ்வொரு வருஷமும் ஏர்ன் பண்ணிட்டு இருக்காங்க. அதுவும் ரீசெண்டா கடைசியா 3 வருஷம் பார்த்தீங்கன்னா, ஒரு நல்ல ப்ராஃபிட்ட நோக்கி மேல போயிட்டுருக்காங்க. இதே சென்கோ வந்து பார்க்கும்போது, ஒரு 50லேருந்து ஒரு 200 கோடி ரூபாய் லாபம் அப்படிங்கிறது பார்த்துட்டு இருக்காங்க. இதே தங்கமயில் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, ஒரு 50லேருந்து ஒரு 100 கோடி ரூபாய்க்கான ஒரு ப்ராஃபிட் ஒவ்வொரு வருஷமும் எடுத்துட்டு இருக்காங்க. இதுல நீங்க பார்த்தீங்கன்னா, டைட்டன் மட்டும் ஒரு ஸ்டேபிளா நல்ல ஒரு ரிட்டர்ன் குடுத்துட்டு இருப்பாங்க ஒவ்வொரு வருஷமும். அத தவிர்த்து மிச்ச எல்லா ஷேர்ஸும் பார்த்தீங்கன்னா, 2022, 23, 24 இல்ல 21 இந்த 4 வருஷத்துல மட்டும் ஒரு நல்ல ரேலின்னு குடுத்துருப்பாங்க. ஏன்னா, இந்த 4 வருஷத்துல தான் கோல்டு விலை நல்லா ஏறிச்சு. அதுக்கேத்த மாரி இவங்களோட ஷேர் பிரைஸும் பயங்கரமா வந்து ஏறியிருக்கு. அத இன் டெப்த்தா நீங்க பார்க்கணும் அப்படின்னா, நீங்க இந்த ஏர்னிங் பெர் ஷேர பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும். இந்த 4 வருஷத்துல இந்த ஏர்னிங் பெர் ஷேருங்கிறது மிகப்பெரிய ராலி அப்படின்னு குடுத்துருக்கு. எல்லா ஷேர்லயும் சரி, ஒரு 21லேருந்து பார்த்தீங்கன்னா, ஒரு மிகப்பெரிய லாரி அப்படின்னு குடுத்து மேல ஏறி நின்னுட்டு இருக்கு. இந்த எல்லா ஷேர்லயுமே. தட் மீன்ஸ் கொஞ்சம் ஓவர் வேலிடா இருக்கு. அதாவது இந்த ஷேரோட மதிப்பு வந்து ஒரு ரூ. 100னா, நம்ம ரூ. 300 குடுத்து பிரீமியம் குடுத்து வாங்குற அளவுக்கு ஏறி நிக்குது. எல்லாத்தோட பிஇ ரேஷியோவும் பார்த்தீங்கன்னா, ரொம்ப அதிகமா இருக்கு. ஒரு டைட்டன் பார்க்கும்போது 80 இருக்கு. இதே கல்யாண் பார்க்கும்போது 110 சம்திங் அந்த அளவுக்கு மேல வந்து ஏறி நிக்குது. ஸோ அவங்க மீடியன் பிஇயே வந்து பார்த்தீங்கன்னா 36 தான். இந்த அளவுக்கு பிரீமியம் குடுத்து வாங்கிட்டு இருக்காங்க. இதே சென்கோ வந்து பார்க்கும்போது அதுவும் பிரீமியமா இருக்கு. தங்கமயில் பார்க்கும்போது அதுவும் வந்து பிரீமியமா இருக்கு. இந்த அளவுக்கு பிரீமியம் குடுத்து இப்போ வாங்கணுமானா, இந்த மாரி டைம்ல இவ்ளோ பிரீமியம் குடுத்து வாங்க வேண்டிய அவசியமே இல்ல. 3 வருஷம் மிகப்பெரிய ராலி அப்படின்னு குடுத்துருச்சு. கண்டிப்பா ப்ராஃபிட் புக்கிங் இப்போ பண்ண ஆரம்பிச்சாங்க அப்படின்னா, திருப்பியும் இந்த வேல்யூஸ் அட்ஜஸ்ட் ஆயி அவங்களோட பிஇ ரேஷியோ அதாவது அவங்க ஏர்னிங் பெர் ஷேருக்கு ஏத்த மாரி அட்ஜஸ்ட் ஆயிடுச்சு அப்படின்னா, மார்க்கெட் வேல்யூ அப்படிங்கிறது கீழ இறங்க ஆரம்பிச்சுரும். இப்போ போயிட்டு ராலி ஆயிட்டே இருக்கு. நம்ம மேல இன்வெஸ்ட்மென்ட் பண்ணோம் அப்படின்னா, கண்டிப்பா ஒரு ட்ராப்ல மாட்றதுக்கான ஒரு வாய்ப்பா வந்து அமையும். இன் டெர்ம்ஸ் ஆஃப் நீங்க இங்க பார்த்தீங்கன்னா தெரியும். பிஇ வேல்யூங்கிறது எந்த அளவுக்கு அதிகமா போயிட்டு இருக்குன்னு பாருங்க. 88, 119, 40, 57. ஸோ பொறுமையா வெயிட் பண்ணுவோம். இதெல்லாம் கொஞ்சம் கரெக்ட் ஆகட்டும். கரெக்ட் ஆயிட்டு நம்ம வாங்குற ரேஞ்சுக்கு வரட்டும். வந்துச்சுன்னா வேணா இந்த மாரி டைம்ல வந்து இன்வெஸ்ட்மென்ட் அப்படின்னு பண்ணலாம். ஃப்ரெஷ்ஷா இன்வெஸ்ட்மென்ட் பண்ணணும் அப்படின்னா, கண்டிப்பா வெயிட் பண்ணலாம். நீங்க ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு வருஷமும் இல்ல ஒவ்வொரு பீரியட்லயும் சரி, ஒரு பர்ட்டிகுலர் செக்டார்ங்கிறது மிகப்பெரிய ரேலி கொடுக்கும். அதுக்கு பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா, சில பல காரணங்கள் இருக்கும். கவர்மெண்ட்டோட புஷ்ஷா இருக்கும். இல்லைன்னா திடீர்னு ஏற்பட்ட டிமாண்டா இருக்கும். நீங்க ஒவ்வொரு வருஷமும் பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு ரேலி தெரியும். இதே ரயில்வே செக்டர் எடுத்துக்கிட்டீங்கன்னா, லாஸ்ட் இயர்லலாம் பார்த்தீங்கன்னா, நல்ல ப்ராஜெக்ட் வந்து அப்ரூவல் குடுத்தாங்க. கவர்மெண்ட் சைட்லேருந்து மிகப்பெரிய ரேலி குடுத்துச்சு. இப்போ ரேலி குடுத்துச்சுன்னு போயிட்டு இப்போ இன்வெஸ்ட்மென்ட் பண்ணீங்க அப்படின்னா, கண்டிப்பா இதுக்கப்புறம் எந்த அப்ரூவலும் கிடைக்காது. அங்கேருந்து ப்ராஃபிட் புக்கிங் பண்ணி இறங்க ஆரம்பிச்சுரும். இதே மாரி லாஸ்ட் 2 வருஷமா பார்த்தீங்கன்னா, கோல்டு ஷேர்ஸ் எல்லாமே பயங்கரமா ஏற ஆரம்பிச்சுச்சு. இப்போ போய் டாப் உச்சியில நிக்குது. இப்போ போய் இன்வெஸ்ட்மென்ட் பண்ணோம் அப்படின்னா, இதுக்கப்புறமா வந்துட்டு திருப்பியும் பிரைஸ் வந்து ரொம்ப இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. யாருமே வாங்கல. இல்ல ஏதாவது கவர்மெண்ட் பாலிசி சேஞ்ச் ஆச்சு அப்படின்னா, திருப்பியும் வந்து கீழ இறங்க ஆரம்பிச்சுரும். ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, இவங்களோட ஃபண்டமெண்டல், இவங்களோட பிசினஸ், ப்ரமோட்டர் அனாலிசிஸ்லாம் நம்ம பண்ணி வச்சுட்டு, நம்ம கைக்கு கரெக்ட்டா வரும்போது, அந்த டைம்ல இன்வெஸ்ட்மென்ட் அப்படின்னு பண்ணி வச்சிருந்தோம் அப்படின்னா, இப்போ இன்னைக்கு நம்ம கையில ஒரு 300லேருந்து 500% அளவுக்கு நல்ல ஒரு ப்ராஃபிட் அப்படின்னு இருக்கும். ஸோ ஒரு நல்ல இன்வெஸ்டரா இருந்தா, இந்த மாரி வெயிட் பண்ணி கரெக்ட்டான டைம்ல இன்வெஸ்ட்மென்ட் பண்ணிட்டு, இந்த மாரி டைம்ல வேணா ப்ராஃபிட் புக்கிங் அப்படிங்கிறத பண்ணலாம். ஸோ அதுதான் வந்து நான் ஒரு ஸ்ட்ராட்டஜியா யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இன்னைக்கு இருக்க நிலைமையில நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, கோல்டு ஷேரா, கோல்டு இடிஎஃப்ன்னு கேட்டீங்கன்னா, நான் கோல்டு இடிஎஃப்ப தான் நான் சூஸ் பண்ணுவேன். ஏன்னா கோல்டு ஷேருங்கிறது ஒரு கிளம்பி போன ஒரு ரயிலா மாறிருச்சு. இப்போ நான் அதில போய் ஏறி உட்காரணும்னு ட்ரை பண்ணேன் அப்படின்னா, கண்டிப்பா ஒரு அடி படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பட் இடிஎஃப் அப்படிங்கிறது கண்டிப்பா வந்துட்டு நம்ம வாங்கிக்கிட்டே வந்து இருக்கலாம். ஸோ இடிஎஃப்ப சூஸ் பண்ணணும்னா, அதுக்கு வந்துட்டு ஒரு 3 இது இருக்கு. லிக்விடிட்டி கண்டிப்பா பார்க்கணும். ட்ராக்கிங் எரர் எந்த அளவுக்கு வந்து கோல்டு கூட க்ளோஸா இருக்குன்னு சொல்லி பார்க்கணும். தென் 3வது வந்து எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ பார்க்கணும். இதெல்லாம் வச்சுட்டு நீங்க கோல்டு இடிஎஃப்ப சூஸ் பண்ணி நீங்க இன்வெஸ்ட்மென்ட் அப்படிங்கிறத பண்ண ஆரம்பிக்கலாம். ஸோ இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம், கோல்டு அப்படிங்கிறது நம்ம வாழ்க்கையில அது மட்டும் இல்லாம எக்கனாமில மிகப்பெரிய ஒரு இடத்துல இருக்கறனால, கண்டிப்பா ஒரு ஒரு மாசத்துலயும், ஒவ்வொரு வருமானத்திலயும், ஒவ்வொரு மாசம் வருமானத்திலயும் நம்ம ஒரு சின்ன போர்ஷன கோல்டுல வந்து இன்வெஸ்ட்மென்ட் பண்ணணும். அது வேரியஸ் மெத்தட்ல கூட நம்ம பண்ணலாம். எப்படி வேணாலும் பண்ணலாம். அது ஒவ்வொருத்தரோட வசதிய பொறுத்து இருக்கு. அதில இன்னும் ஈஸியான மெத்தட் ஒரு ரூ. 50 ரூ. 60லாம் ஈஸியா வாங்கணும்னா, கோல்டு இடிஎஃப் தான் ஈஸியான மெத்தட். கொஞ்சம் கொஞ்சமா வாங்கி போட்டீங்க அப்படின்னா, ஒரு நல்ல ரிட்டர்ன் அப்படிங்கிறது தரும். ஸோ கோல்டு வந்து எவ்வளோ ரிட்டர்ன் தரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வருஷத்துக்கு
ஒரு 10லேருந்து ஒரு 12% இதுதான் வந்து ஆவரேஜா வந்து ரிட்டர்ன் அப்படின்னு தரும். இன்னும் நீங்க டெக்னிக்கலா பார்த்தீங்கன்னா, ஒரு 6லேருந்து ஒரு 12% இந்த ரிட்டர்ன் அப்படிங்கிறது தான் வந்துட்டு கோல்டோட ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் அப்படிங்கிறது நமக்கு ரிட்டர்ன் தரும். இதுவும் வந்து எல்லா டைம்லயும் வந்து கரெக்ட்டா வராது. கரெக்ட்டான நீங்க டவுன்ல எடுத்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து நல்ல லாபம் அப்படிங்கிறது கிடைக்கும். அதனால இதில போட்டுட்டு 100% வரணும், 200% வரணும்னு எதிர்பார்த்தீங்கன்னா கண்டிப்பா வராது. இது வந்து வருஷங்கள் அதிகமாக அதிகமாக மட்டும் தான் இதுலேருந்து ரிட்டர்ன் அப்படின்னு கிடைக்கும். அதனால இதில வந்து ஒரு சம் அமௌண்ட் ஆஃப் போர்ஷன் நம்ம வருமானத்தில நம்ம இன்வெஸ்ட்மென்ட் பண்ணிட்டே வந்தோம் அப்படின்னா, லாபம் அப்படிங்கிறது நல்லாவே கிடைக்கும். ஓகே. கண்டிப்பா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இப்போ ஏன் கோல்டு ஷேர்ஸ வந்து நம்ம சூஸ் பண்ணக்கூடாது? ஏன் கோல்டு இடிஎஃப்அ சூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு, ஸ்டில் இன்னும் நெறைய பேருக்கு நெறைய டவுட் இருந்ததுன்னா, இந்த மாதிரியான வேரியஸ் மெத்தட்ல எதுல வந்து இன்வெஸ்ட்மென்ட் பண்ணலாம்? எதுல இன்வெஸ்ட்மென்ட் பண்ணா லாபம் அதிகம் கோல்டுல அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா, அதுக்கு கமெண்ட்ஸ் நெறைய பேர் பண்ணுங்க. நீங்க பண்ணீங்க அப்படின்னா, இதுக்கு நான் தனியா ஒரு வீடியோ எடுத்து பிசிக்கல் கோல்டுனா எப்படி வாங்கணும்? இல்ல காயினா வாங்கணுமா? அதுல என்ன ஸ்ட்ராட்டஜி இருக்கு? இடிஎஃப் எப்படி வாங்கணும்? ஷேர்ஸ் எந்த மாரி பார்க்கணும்? கோல்டோட ஷேர்ஸ் அப்படிங்கிறத நான் டீட்டெயிலா வந்து எடுத்து நான் போடுறேன். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கண்டிப்பா வீடியோ புடிச்சிருக்குன்னு நெனைக்கிறேன். புடிச்சிருக்கும் பட்சத்துல லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு நம்ம சேனல சஜஷன் அப்படிங்கிறத பண்ணுங்க.